மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், அருள்மிகு தேவி ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன், ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், ஸ்ரீ ஐயப்பன் நவகிரகங்கள் ஐயனாரப்பன் மற்றும் பரிவர தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர் கரிக்கோலம் வருதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ரஷபந்தனன், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்ற முதற்கால யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 2 மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று இன்று காலை விசேஷ திரவிய ஹோமம், தீபாரதனைகள் நடைபெற்று மகா பூர்ணகதி செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ விநாயகர், மாரியம்மன், ஐயனாரப்பன், முருகர் சன்னதி விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சன்னதி மூலவருக்கும் காலாபிஷேகம் செய்து மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.